This video is sponsored by Buymark e-shopping. இந்த ஷாப்பிங் ஆப்பில் உங்களுக்கு தேவையான டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் உங்கள் லோக்கல் ஸ்டோரில் விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெளியில் நம்ம வாங்குறத விட இங்கே ரேட் கம்மியாகவே கிடைக்கிது. இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிவிட்டு எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் வெல்லங்காய் எப்படி செய்கிறது பார்க்கலாம். பால் வெல்லங்காய் மீன்ஸ் வந்து பால் கொழுக்கட்டை. அதுக்கு வந்து நம்ம அரிசி மாவை உருட்டி இந்த மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரணும். நல்லா உருட்டி வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் வந்து தேங்காய் நெய் விட்டு அதில் வந்து முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கணும். முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெல்லைப்பாகு தான் அடுத்தது. நம்ம ஆல்ரெடி வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சு அந்த வெல்லமெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் அதை ஜல்லடையில் வச்சு வடிகட்டிக்கலாம். அந்த தாளித்ததுலேயே வெல்லத்தை வந்து வடிகட்டி ஊற்றிடலாம். இங்கே பாருங்க, அதில் இருக்கிற எவ்வளோ தூசி இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பால் கொழுக்கட்டை, அந்த அரிசி மாவோட கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு 2 கிண்டிடலாம். சிலர் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க. வெல்லம் வந்து எப்போவுமே நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறத விட தண்ணியாட்டம் கரைச்சி அதில் வந்து தூசியெல்லாம் வடிகட்டிட்டு போகிறது நல்ல பெட்டர் நமக்கு. நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க. சிலர் வந்து நல்ல வெல்லமாக இருக்கிற பட்சத்தில் அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லோரும் அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ அந்த இதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். வேக வச்ச உருண்டையை போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கலாம். அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே கொதி வர வரைக்குமே நல்லா நம்ம வேக விடணும். கொஞ்சம் அப்போ தான் வெந்து வரும். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, சோம்பு கொஞ்சோண்டு கசகசா போட்டு நல்லா அரைச்சி அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா ஒரு கிண்டிக்கலாம். அதுலேயே வந்து கொஞ்சம் அரிசி மாவையும் போட்டு கலந்துக்கலாம். இப்போ அந்த பச்சரிசி மாவை போட்டு நல்லா கொஞ்சம் கலந்து இதிலே ஊற்றிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். அந்த வெல்லங்காய் அந்த பால் கொழுக்கட்டை வெந்து வரும்போது கொஞ்சம் திக்காக வரும். அப்போ வந்து அந்த அரிசி மாவு நம்ம கலந்து ஊற்றினா தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டோம். அரிசி மாவு ஊற்றினதுக்கப்புறம் இந்த பதத்தில் இருக்கும். நீங்கள் அரிசி மாவு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டி உங்களுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஊற்றி கிண்டிக்கணும். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். சும்மா லேசாக வந்தால் போதும். நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு வந்து நெய், உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுங்க. நெய், அது கூடயே தேங்காய் வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி முந்திரி போட்டுட்டோம். தேவைப்படுறவங்க போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போடலை, நான் ஃபஸ்ட்டே போட்டதுனால போடலை. முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கசகசா. நான் வந்து தேங்காயில் கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சேன், சோம்பு போட்டு அரைச்சேன். அதனால இதில் சும்மா கொஞ்சம் கசகசா போட்டு லைட்டாக சோம்பு போட்டு தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பால் வெல்லங்காய்.